இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பசுமை பூமியினுடைய வீட்டுக்கு வீடு திட்டத்தில் ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை தோட்டத்தில் அமல்படுத்துகிறது தான் பசுமை பூமியினுடைய வேலை. அந்த பசுமை பூமியினுடைய வேலையை ஏறக்குறைய கடந்த 1 வருஷங்களாக மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அது விவசாய பெருமக்களாகிய நீங்கள் எங்கள் பசுமை பூமிக்கு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இது பண்ணி இப்போ நம்ம பசுமை பூமி திட்டத்தில் வீட்டுக்கு வீடு திட்டத்தில் நம்ம இப்போ நிற்கிறது தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் போடி என்ற ஒரு தாலுக்காவில் பத்திரகாளிபுரம் என்ற ஒரு தோட்டத்தில் நிற்கிறோம். அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர்திரு மிஸ்டர் முருகன் சார். அவர் ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டரு. அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது தோட்டத்துக்கு மேலே ஒரு அபரிதமான காதல், அதாவது காதல்னு சொல்ல நீங்கள் தப்பான காதல் நினைக்காதுங்க, மண்ணுக்கு மேலே ஒரு காதல், தோட்டத்துக்கு மேலே ஒரு காதல், பயிர்களுடைய பராமரிப்பில் ஒரு காதல், இந்த சோறு போடுற தொழிலை நாமும் செய்யணும் என்ற ஒரு காதல், இதை மாதிரி தாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டிய என்ற விவசாய பெருமக்கள் என்ன கஷ்டங்கள் படுறாங்க, அந்த கஷ்டத்தினுடைய பயன்பாடுகள் அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தனால ஆரம்பத்திலே அவருக்கு தெரியும். அதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ற ஒரு புண்ணிய தொழில் தான் விவசாய தொழில் என்ற தொழில் உங்களுக்கு தெரியும். இப்போ அது அவருடைய துணைவியார் மேடம், உங்கள் மேடம் மிஸ் கற்பகம் முருகன் சார். இவர் இங்கே இருக்கார், என் பிரசன்னான்னு சொல்லிட்டு மிக ஒரு அற்புதமான குழந்தை. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு விவர்ஸு தென்னங்கன்று நடுறதுக்கு முன்னாடி நேரம் காலம் தயவு செய்து பாருங்கள். அது நீங்கள் நாத்திகனாக இருக்கட்டும் ஆத்திகனாக இருக்கட்டும், பட்டு நேரங்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு செடிகளில் நல்ல செடி கெட்ட செடி இருக்குது, மனிதர்களிட நல்ல மனிதன் கெட்ட மனிதன் இருக்கிற மாதிரி நம்ம நேரத்திலையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தை பாருங்கள். ரெண்டாவது, தென்னங்கன்று நடும்போது ஈசானி மூலையில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. ஏன்னா ஈசானி மூலை வடகிழக்குன்னு சொல்கிறது. தென்னங்கன்று நடும்போது கிழக்கு புறமாக பார்த்து நடுங்க. அடுத்து ஈசானி மூலை கொஞ்சம் தாழ்வாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த தென்னங்கன்று சடங்கு முறைகளை நம்ம இப்போ அந்த நேரத்துக்குள்ளே இப்போ இது பண்ணிட்டோம். இப்போ அந்த நேரத்தை பார்த்து இப்போ நம்ம அந்த தென்னங்கன்றை நடுற முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், விவசாயி தென்னங்கன்று நடும்போது இது கொஞ்சம் பள்ள பகுதி. அதனால் நீங்கள் எல்லா மண்ணு இங்கே பாருங்கள் போட்டு, இந்த பாருங்கள் பக்கத்தில் நெருப்பெரும்பு இருக்குது, போட்டுட்டு நான் அந்த நல்ல நேரம் வர்றதுக்காக ஒரு கண்ணை வேகமாக நடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சடங்கு முறைகளை பார்த்துருவோம். இப்போ இதில் வேப்பம் புண்ணாக்கு இருக்குது, ஊட்ட சத்து இருக்குது, தென்னை நாட்டு மருந்து சொல்லிட்டு ஒரு 3 உணவு போட்டாச்சு. இதை போட்டு என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தென்னங்கட்டை கிழக்கு புறமாக ஐயா வாங்க தொட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம இப்போ தென்னங்கண்டை நட போகிறோம். ஐயா வாங்க, எனக்கு நீ சார், நீ வாங்கிட்டு தள்ளி எறும்பு காலைல எறும்பு ஏறு சார், காலைல எறும்பு நீ தொட்டி வாங்க மேடம் தொட்டுங்க. இப்போ நம்ம நெருப்பெருப்பு அதிகமா இருக்கு. அடுத்து இந்த மண்ணை நம்ம போட்டு இப்படி மூடணும். மூடும் போது தூர் மேடா இருக்கணும், பல்ல சைடில் கிடக்கணும். தயவு செய்து கட்டுகளை கசக்காதுங்க. நம்ம அடுத்த கண்ணை தெளிவாக பார்ப்போம். இது நல்ல நேரம் இப்போ முடிய போகிறதுக்காக நம்ம இந்த கண்ணை கொஞ்சம் வேகமாக நடுறோம். இங்கே பாருங்கள், மிதிக்கணும். மிதிக்கும் போது கண்ணு நேராக இருக்கான்னு செக் பண்ணுங்க. வச்சுக்கிட்டு மிதிக்கணும். அடுத்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நேராக இருக்கான்னு பார்த்து இது பண்ணணும். அடுத்து கிராஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது கொஞ்சம் பல்ல போகுதுனால எறும்பு மேலே வந்துடுறேன். அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க சார், காலில் எறும்பு நிறைய இருக்கு. எறும்பு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, தென்னங்கட்டை நடும் போது அதெல்லாம் மறந்துடணும். போர் வீரனா மாறினா துப்பாக்கி குண்டனா பார்த்து பயப்படக்கூடாது. அதே மாதிரி தேங்காய் லைட்டா தெரியும். நீங்க இங்கிட்டு வந்துருங்க மாமா. மாமா தெரியும், லைட்டா தெரியணும். மாமா அப்படி வந்துருங்க. ஐயாவும் அதை தான் சொல்றாரு. அதுதான் விவசாயத்தினுடைய அறிகுறி. இந்த தேங்காய்க்கு மேல மண்ணு விழுந்தா எடுத்து விட்டுருங்க. நல்லா மிதிங்க. தண்ணியை ஓரமா ஊத்துங்க. இப்ப நம்ம உயிர் தண்ணி விட போறோம்.
தண்ணி குடத்துல நல்லா மிதிக்கணும். வாய்க்கால வந்து குடம் நெட்டினதான் விட்டுட்டாங்க. அடுத்து வியூவர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்ம நெருப்பெரும்ப பார்த்துட்டோம். தயவு செய்து தண்ணி வந்து தூருக்கு வரக்கூடாது. குழியை கொஞ்சம் மூடுங்க. இந்த பாருங்க எப்படி மூடுறேன்னு பாருங்க. ஒரு மண்ணை வெட்டி போடுங்க. இப்போ நம்ம ஒரு அடிக்கு கீழே வச்சிருக்கோம். இது வாய்க்கால் பாசனம். இது சொட்டு நீர் பாசனம் கிடையாது, வாய்க்கால் பாசனம். மண் வெட்டி எடுத்துருவாங்க. இப்போ நம்ம குழியை மூடுறோம். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப தேங்க கூடாது. மழை காலம், சொட்டு நீர் பாசனமா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. சரி பார்த்து நெருப்பெரும்பு இல்லை இதை ஒன்று மூடி இது முதல். இப்போ நம்ம மூடுறோம் பாருங்க. இந்த மாதிரி மூடுங்க. எப்படி பண்றேன்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். தென்னங்கண்டு நம்ம காசு கொடுத்து வாங்குறது முக்கியம் இல்லை, அது நடவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து தூருக்கு போகக்கூடாது. இங்க பாருங்க. ஒரு தென்னங்கண்டை நட்டுட்டோம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை காலங்களில் தண்ணி தேங்க விடாதுங்க. தேங்கலாம் தண்ணியை இறச்சி விட்டுருங்க, இல்லாட்டி நல்லா வடிகால் கொடுத்துருங்க. மண் வந்து ரொம்ப பிரமாதமான மண், அற்புதமான மண். இது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு பேர் தான் வட்டை பாத்து. நல்லா மிதிக்கிறோம். தேங்காய் தெரியக்கூடாது. தேங்காய் வந்து லைட்டா வெளியில தெரியாதுங்க. பாருங்க மண்ணு மூடிச்சு பாருங்க. மண்ணு கூட கூடாது. மண்ணை எடுத்து விட்டுருங்க. மண்ணை எடுத்து விட்டுட்டோம். நல்லா எடுத்து. ஆமா, தேங்காய் வந்து லைட்டா வெளியில தெரியணும். தேங்காய் எக்காலத்தை விட்டு மூடக்கூடாது. தண்ணி அதே மாதிரி தூர்ல விடாதுங்க, வெளியில விட்டுருங்க தண்ணிய. இதுக்குள்ள தட்டை பயிர் போட்டு விட்டுருங்க சார். இந்த இது குத்த இது சுத்தி தட்டை பயிர் அவசியம் போடுறோம். வேர் பிடிச்சி தாவரம். இப்ப தென்னங்கண்ணை வந்து அங்க தூர்கிட்ட தண்ணி விடாதுங்க. தண்ணி வந்து வெளியில விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 சட்டி தொட்டி குடமே இருக்கு பாருங்க. நல்ல தண்ணி வச்சுக்கிறாங்க. நல்ல தண்ணி தான் கொட்டுவாங்க. குடத்திலேயே ஊற்றுவாங்க. குடத்திலே குடிக்க இருக்காங்க. சரி சரி சரி. எங்கிருந்து மோட்டர் எங்க போய் மோட்டர் போறீங்க? இந்த தொட்டிலே எடுத்துவாங்க. தண்ணி வந்து தூர் கிட்டாதுங்க. ஒரு சட்டி தான் இருக்கா? சரி, நம்ம அந்த டைம் பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் குடத்துல கொண்டு வர சொல்லணும். கூட 4 பேர் சொன்னேன். முதல் தண்ணி கடமை கொடுக்கணும் சார். அப்புறமா குடத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருந்து தொட்டில இருக்கிற தண்ணியே ஊத்திக்கலாம். இப்போ நம்ம பண்ற பாருங்க. தேங்காய் லைட்டா தெரியணும். தோகையை கசக்க கூடாது. தட்டை பயிர் போடணும். விவசு இது வந்து என்ன ரகம்னு சொன்னா, இது வந்து சிரஞ்சி 1ன்னு ஒரு ரகம். பியூர் பச்சையாகவே இருக்கும். 100க்கு 100 கிளிப்பச்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிரஞ்சி 1ல் மட்டும்தான் அமையும். இது பெக்குலியர் கேரக்டரு. இது சில நிறுவனங்கள் 1500 ரூபா வரை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பசுமை பூமி விவசாயிகளுடைய சேவைகளுக்காக மிக குறைஞ்ச விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2வது பராமரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கரெக்டாக 6 மாத கன்று வாங்குகிற விவசாய பெருமக்கள் ஐயாவை வந்து நிச்சயமாக நான் பாராட்டி ஆகணும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் நிறுவனத்துக்கு வந்து கால ரீஜியன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வியூவர்ஸ். அதாவது இந்த தண்டு பகுதி 10 சென்டிமீட்டர் இருக்கான்னு அளந்து பார்த்தாரு. அளந்து பார்த்து எடுத்து வச்சுன்னு கொண்டு வந்தார். 2வது 6வது இலை வெடிக்கணும். 6 to 7 இங்கே பாருங்க. 1 இது வந்து வலம்புரி. 1 2 3 4 5 இங்கே பாருங்க. 6வது இலை பிரிஞ்சிருச்சு பாருங்க. இது நீங்கள் உலகத்தில் எந்த பண்ணையில் போனாலும் இதை பாருங்கன்னா கண்ணு கொடுக்க மாட்டாங்க. இந்த பாருங்க நான் சொன்ன மாதிரி 6வது இலை விரிஞ்சிருச்சு. இது இன்னும்
கரெக்டாக 26வது மட்டையில் பாலை வரும். அப்போ இன்னும் 20 மாதம் 20 மட்டை, அப்போ ஏறக்குறைய 2 வருஷத்துக்குள்ளே இது காய்ப்புக்கு வரும். இப்போ இதுதான் இந்த அம்பாடி பச்சையினுடைய பெக்குலர் கேரக்டரு. இது ஏன் சிறந்ததுன்னு சொன்னால், பொதுவாக வந்து நீங்கள் வேறு எந்த ரகங்கள் குட்டை ரகமாக இருந்தால் இளநிக்கு மட்டும்தான் ஆகும், தேங்காய்க்கு ஆகாது. ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்கிற தேங்காயினுடைய அடர்த்தி வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும். இளநீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து பருப்பு அடர்த்தியாக இருக்கும், திக்னஸாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். நாட்டு மரத்தை விடவும் இதில் எண்ணெய் சத்து கூட இருக்கும். பருப்பு நாட்டுக்காயோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மெலிசாக தெரியும், ஆனால் பருப்பு வெயிட்டு கூட நிற்கும். இது சப்போஸ் நீங்கள் இளநீக்கு கொடுக்க முடியாத விவசாயிகள் பெருமக்கள் கழிவு காய்களையோ இல்லை வந்து இளநீக்கு மழை காலங்களில் நீங்கள் விற்க முடியும்னு சொன்னால், இப்போ வந்து தாகத்துக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இளநீக்கு கொடுக்காட்டு கூட இதனுடைய கழிவு காய்களையோ மழை காலம் வரும்போது இதை வந்து நீங்கள் கொப்பராவுக்கு மாற்றலாம், தேங்காய்க்கு பயன்படுத்தலாம். குட்டை ரகத்தில் இது மிக மிக ஒரு அற்புதமான ரகம். ஏன்னா குட்டை ரகம் பொதுவாக இளநிக்கு மட்டும்தான் ஆகும், தேங்காய்க்கு ஆகாது. இது ஏக்கருக்கு 18 அடிக்கு ஒன்று போட்டுருங்க. 18 அடிக்கு ஒன்று போட்டேன்னு சொன்னால் ஏக்கருக்கு 134 கன்று வரும். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ஏக்கரில் நிச்சயமாக நீங்கள் முறையாக பராமரித்து இளநீக்கு கொடுத்தேன்னு சொன்னால் இறக்கிற கிணறு நிறைய ஊருன்னு சொல்கிற மாதிரி இந்த இளநீ வெட்ட காய் வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும். 300 400 காய் கூட காய்க்கு நீங்கள் இளநிக்கு வெட்டினா. ஆனால் வெட்டாமல் விட்டேன்னா கொஞ்சம் காய்ப்பு தரம் குறையும். ஒரு இளநீ இன்னைக்கு 20 to 30 ரூபா போகும். ஒரு மரம் கண்டிப்பாக 300 காய் காய்க்கும். ஒரு 5000 to 6000 ரூபா ஒரு மரத்தில் கிடைக்கும். அப்போ 100 மரத்தில் நீங்கள் கணக்கு பண்ணிடுங்க, 134 கன்று வருது. ஏறக்குறைய ஒரு ஏக்கருக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 7 லட்சம் ரூபா வருமானத்தை எடுத்துடலாம். இப்போ இதுதான் இந்த அம்பாடி பச்சையினுடைய, அதாவது சிரஞ்சீவி 1 இதனுடைய கேரக்டர். இப்போ நம்ம சொல்லிட்டோம் கால ரீஜன் எப்படி இருக்கணும், எத்தனாவது இலை வெடிக்கணும், எத்தனாவது மட்டை 26வது மட்டையில் பாலை வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் கண்டிப்பாக முறையாக பராமரித்து கன்று வந்து பழுப்படிக்கக்கூடாது, மஞ்சள் ஆகாமல் இந்த பச்சையை மெயின்டைன் பண்ணோம். நடவும் போது தம்பி அந்த பாக்கெட், அதாவது தென்னங்கன்று நடும்போது தயவு செய்து விவசாய பெருமக்களே, இப்போ சார் இதில் வந்து குழியில் வந்து அடியில் வந்து டாப் 3 அடி நீள ஆளாகலாம் எடுத்துருக்கீங்க. என்னென்ன சார் குழி எடுத்துறீங்க? 3 அடி. நான் வந்து போலீஸில் கான்ஸ்டபிளாக சேர்ந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். இப்போ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சு. எனக்கு இந்த விவசாயத்தில் ஆர்வம் இருந்ததுனால என்ன போடணும், என்ன போட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்குறப்ப நான் வந்து எங்களோட பேட்டிகளையும் இதுகளையும் பார்த்துட்டு சரிட்டு எனக்கு வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், நியர்பை கம்பம், தேனி இதெல்லாம் இருக்கிறனால இருந்தால் கூட சரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணையில் வச்சுக்கிறனால ஒரு ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அந்த இதுலேருந்தே நான் உங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொண்டேன். பண்ணைக்கு நேரடியாக வந்தீங்க, நேரடியாக பண்ணைக்கு வந்தீங்க. அதே மாதிரி பண்ண அதே மாதிரி இருக்கா, அதனுடைய செயல்முறைகள் நடைமுறை எல்லாமே அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சா? அந்த உங்களோட பராமரிப்பு, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிறது அக்கறை, இதுக்கெல்லாம் பார்த்தப்ப எனக்கு உங்கள்கிட்டதே வாங்கி உங்களவே கொண்டு வந்து நட வைக்கணும், உங்களோட ஆளுகளவே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த இதை நான் முடிச்சேன். ஏன்னா எனக்கு விவசாயங்கிறது புதுசு. என்னோட பாரம்பரியம்னு எடுத்துக்கிட்டால் கூட விவசாயத்தில் அப்பா அம்மாவெல்லாம் விவசாயத்தில் இருந்தவங்க தான். என்னோட தாய் மாமன் தான் இருக்காரு, அவரும் விவசாயம். ஐயா? ஆமா, என்னோட தாய் மாமா. என்னோட அம்மாவோட நடும்போது சொன்னார் பாருங்க, தேங்காய்க்கு மேல மண்ணு தெரியும், தேங்காய் லைட்டா தெரியணும், மண்ணு மூடக்கூடாதுன்னு இடையில அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவே அவர் வந்து தென்னையில ஒரு சிறந்த விவசாயி முடிவு பண்ணிட்டேன். நான் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒத்துழைப்புலையும் அவங்களோட அட்வைஸ்லையும் நான் சரி இதில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா இறங்கினே உங்களை சந்திச்சு இதை பண்ணேன். இப்போ சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தென்னங்கன்று எப்படி செலெக்ஷன் பண்ணி நீங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு 7 லீஃப் வர்ற மாதிரியும், ரெண்டாவது கீழே இருந்து கொஞ்சம் அந்த தடிமண் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்கேன். இவர் நம்மாழ்வார் ஐயா, பெரிய ஐயா நம்மாழ்வாரை பற்றி நிறைய தெரியும். ஒரே ஒரு வாட்டி நான் சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட. அதுலேருந்து தான் சரி இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது எப்படி வழிமுறை என்னன்னு பண்ண தெரியலங்கிறனால
நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை கூப்பிட்டுங்க. ம் சுரேஷ் அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இப்படி எல்லாம் கோஆர்டினேஷன், ஒவ்வொருத்தரும் எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து நீங்கள் வந்து சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அக்ரி காலேஜில் கொஞ்சம் போய் பார்த்துருக்குறேன். நான் வேலை பார்க்குற நேரத்தில் அக்ரி காலேஜில் தங்கியிருந்ததுனால நான் அங்கேயும் போய் பார்த்துட்டு எப்படி எப்படி பண்ணுறாங்க செஞ்சான்னு. உங்கள் மேலே முழுமையான ஈடு வந்ததுக்கு காரணம் நேரில் வந்து பார்த்துட்டு உங்கள் பண்ணையை பார்த்துட்டு அதனால் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ரெண்டாவது சரி, நான் எப்பயுமே நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட அதில் பெஸ்ட்டு கொடுக்கணும், என்ன கொடுத்தாலும் பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி என்னோட சுப்பீரியாரிட்டி நான் அப்படித்தான் நின்றுக்கிட்டேன். எதை செஞ்சாலும் நம்ம நல்லபடியாக செய்யணும், அது நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதை வச்சு 4 பேர் பார்க்கணும், மாறணும். எப்படி நம்ம உழைப்பை கொடுக்குறோமோ அந்த உழைப்பு அதுலேருந்து வர்ற மாதிரி சில இதெல்லாம் கொடுக்கும். வெரி குட் சார். சார் இப்போ இதில் எத்தனை அடி ஆழம் எத்தனை அடி அகலம் எடுத்துருக்கீங்க? 3 அடி ஆழம் எடுத்தேன். 3 அடி நீளம் ஆழம் அகலம். ஆமாம், 3 அடி ஆழம் 3 அடி சதுரத்துலேயும் எடுத்து. ஒரு நிமிஷம் விவஸ். இப்போ அதுக்கு முன்னாடி சார் ஒரே ஒரு நிமிஷம் விவஸ். இப்போ இந்த மண்ணினுடைய தன்மையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மண் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ஒரு மண்ணை வந்து நம்ம இப்படி பிடிக்கிறேன்னு சொன்னால் அந்த மண் வந்து இதே மாதிரி காம்பாக்ட் ஆகணும், பட்டு அதே நேரத்தில் கொஞ்சம் உதிர்ந்து விழுகணும். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த மண் வந்து சாண்டி கிளே லோம் டைப் வகை சார்ந்த, அதாவது மிக 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 அற்புதமான மண். ரெண்டாவது இந்த மண்ணில் வந்து என்ன சத்து இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விவசு இந்த மண்ணில் பொறுத்தளவு நான் முதலே சொன்ன மாதிரி உப்பு சத்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்குது, தலைச்சத்து கம்மியாக இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்களில் வந்து சிங்கம் போராக்ஸும் இதை மாதிரி சில சத்துக்கள் கம்மியாக இருக்குது. உப்பினுடைய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இது போதுமான உப்பு. இந்த மண் வந்து தென்னைக்கு மட்டுமல்ல அனைத்து வகையான பயிர்களுக்கும் மிக மிக அற்புதமான மண். இப்போ நம்ம அடுத்து அவருடைய மிஸ்டர் சுரேஷ் சார் வந்திருக்காங்க. அவர் வந்து சாருடைய அண்ணன் சன்னு, அதாவது அவருடைய பிரதருடைய சன். அவர் முழுக்க காரணமே அவர். ஆமாம், இவர் தான் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சார் வந்து குழி எப்படி இப்போ மண்ணை பொறுத்தளவு நம்ம 100க்கு 100 கடவுளால் படைக்கப்பட்ட தென்னைக்கிளை. இதில் கரும்பு நல்லா வரும், நெல் நல்லா வரும், வெங்காயம் நல்லா வரும், சோளம் நல்லா வரும். இதை விட சார் நீங்கள் ஊடு பயிரை கூட எலுமிச்சை போடலாம். எலுமிச்சை கூட நீங்கள் ஊடு பயிராக போடுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த கண்ணுகளை தயவு செய்து ஆடு மாடுகளை கடிக்க விடாம பார்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்போ நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு சொல்லி மற்ற சொல்லுங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல் இது அடி எடுத்தாச்சு. ஒரு அடி 3 அடி நீளம் 3 அடி நீளம் 3 அடி அகலத்தில் எடுத்தாச்சு. அதில் முதல் அடியை எடுத்து ஒதுக்கி வச்சிட்டோம் தனியாக. சூப்பர் சார், சூப்பர். அதை 2வது அடி எடுத்து 2 சைட்லேருந்து அடுத்த சைடில் போட்டாச்சு. குழியை எடுத்த உடனே இந்த முதல் அடி எடுத்தோம்ல அதை தூக்கி ஃபர்ஸ்ட்ல அடியில போட்டுட்டீங்க. 2வது 3வது அடியை தூக்கி வீசிட்டீங்க. ஆமா, தனியா வச்சு விரிச்சு முதல் அடி மண்ணை அடியில போட்டுட்டீங்க. ஆமா. இப்போ அடுத்து என்னம்னா அதுக்கு மேல இந்த காய்கறி கழிவு. காய்கறி என்னென்ன காய்கறி கழிவு? எல்லா காய்களும் டவுன்ல போயிட்டு, ஆமா, ஒரு சந்தைகள்ல போயிட்டு அங்க ஈஓவை பார்த்து பாத்துருங்க. சார் எவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு பாத்துருங்க வியூவர்ஸ். அவர்கிட்ட போய் கேட்டேன் நான், இந்த மாதிரி விவசாய பண்ணையில இருந்து வர்றாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த காய்கறி கழிவுகளை ஒரு 2 நாளைக்கு கொடுத்தேன்னா நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு. அவரும் நல்லா பெருந்தன்மையோட தாராளமாக எடுத்துக்கோங்க, இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எடுத்தாங்க. 2 நாள் கொண்டு வந்து அந்த காய்கறி கழிவுகளை அதில் வந்து எல்லா வகையான காய்கறிகளும் சாப்பிட்ற காய்கறிகள் அத்தனை, கோசு, கேரட்டு, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மேலே எல்லாமே வாழை இலைகள், கழுவி வாழை இலைகள் எல்லாத்தையும் அந்த ஃபர்ஸ்ட் அடி மண்ணுக்கு மேலே போட்டாச்சு. முதல் அடி போட்டுட்டு அதுக்கு மேலே. ஆமாம். அப்புறம் மாட்டுச்சாணம். ஓ, அதுக்கு மேலே மாட்டுச்சாணம், மக்கின மாட்டுச்சாணம். அப்புறம் வந்து சாம்பல். ஓ, சாம்பலும் போட்டுருக்கீங்க? சாம்பலும் போட்டு சார் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி, பசுமை போட்டு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டாச்சு. சரி. இப்போ 4வதா சாம்பலுக்கு மேலே இந்த சுற்றி இருக்கிற மணலில் அந்த தோட்ட மண் எடுத்து ஒரு அடி போட்டோம். அதுக்கப்புறம் இந்த மணல் ஒரு அடி போட்டிருக்கீங்க. அரை அடி போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணி நீங்க அந்த உரம் என்னென்ன உரம் கொடுத்துருக்கேன்னு சொன்னா அதை கொடுங்க. இப்போ நம்ம என்னென்ன இது என்னென்னு பேர் தெரியாது, நீங்களே நானே சொல்றேன் என்னென்ன போடணுங்க. இப்போ திவாஸ்
இப்போ அதுக்கு முன்னாடி மிஸ்டர் சுரேஷ் சார் நீங்கள் ஏதாவது பசுமை பூமி வியூவர்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா? வியூவர்ஸ், அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்கிறேன். சார் என்கிட்ட சொன்னார், நீங்கள் எனக்கு எது எடுத்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும், என்னை பார்த்து மற்ற விவசாயிகள் மாறலாம், சந்தோஷப்படணும், அதை ஒரு கோட்பாடோட பண்ணுறான்னு சொன்னால் ரியலி இஸ் ஏ கிரேட். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி பசுமை பூமஸ் வியூவர்ஸ், we have to greet as well as congratulate Mr. Inspector, Mr. முருகன் சார். ஓகே சார், ப்ளீஸ். இப்போ எங்களுடைய ஒரு டீமே இங்கே வந்திருக்கோம். இப்போ என்னுடைய டீமில் வந்து என்னுடைய போர்ப்படை தளபதின்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஒர்க்கில் மிக தெளிவாக செய்கிற மிஸ்டர் ரூபன் வந்திருக்காரு. அதுக்கடுத்து மிஸ்டர் அருண் சொல்லிட்டு அப்படியே வாங்க. இவர் வந்து விவஸ் எதுக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், அதை கையில் ரோப் எடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, கத்தியை விட்டுட்டு வந்துட்டீங்களா? அதாவது விவஸ், படித்தவனுடைய அழகு படித்த என்ற ஒரு அகந்தை இருக்கக்கூடாது. அந்த விவசாயிகளோட விவசாயம் செய்ய கற்றுக்கிறதுனால தான் படித்தவனுடைய அழகு. இங்கே பாருங்கள், இந்த ரோப்பு இது வந்து நாங்கள் வந்து அந்த லெவலிங் பார்த்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்கிற எதனா பார்த்து நாங்கள் நடவு செய்கிறதுக்காக இது என்னுடைய அருமை தம்பி பசுமை பூமி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் இந்த அருணுடைய பங்களிப்பு இருக்குது. அடுத்து அவருடைய சிப்பந்திகள் இங்கே வந்திருக்காங்க. வாங்க எல்லாரும் வாங்க. இப்போ வந்து ஒரு டீமே இங்கே வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 7 பேர் வந்திருக்காங்க. இவங்க என்ன வந்திருக்கான்னு சொன்னால், ஐயா சொன்ன மாதிரி இங்கே தேனியில் வந்து நடுறதுக்கான ஆள் இல்லாமல் இல்லை. இந்த இவர் வந்திருக்காரு. இந்த எங்களுடைய டீம் ஒர்க்கு அப்படியே வந்திருக்காங்க. இவர் என்ன, இவங்களுடைய அருணுக்கும் ரூபனுடைய அசோசியேட்டு. அப்புறம் தென்னங்கன்று கொண்டு வரதுக்கு ஒரு டிரைவர் வந்திருக்காரு. டிரைவர் தம்பி நீங்கள் வாங்க. இவர் வந்து நம்ம பசுமை பூமியினுடைய ஒரு அங்க உறுப்பினர். இவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர். இவர் என்ன பண்ணுவாரோ, போகிற இடங்களில் நேற்று ஒரு எஸ்ஐயோட ஃபோன் பண்ணார் சார், அந்த தென்னங்கண்ணை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பசுமை பூமியுடைய இது. அடுத்து விவசு, இதை மாதிரி நீங்கள் நடவு முறை தெளிவாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதனால் நீங்கள் இதை பார்த்து மற்ற விவசாயிகள் கண்டிப்பாக பயனடையணும். ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ளீஸ் ஆல் பசுமை பூமி வியூவர்ஸ், ப்ளீஸ் subscribe the பசுமை பூமி and if the video is like you congratulate Mr. முருகன் சார். முருகன் சார், உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்கள். மேடம் நிற்கிறாங்க, அவங்களுடைய துணைவியார். உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 98416 98416 ஓகே சார். நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இங்கே நேரடியாக வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு விஷயத்தை காலத்தின் கட்டாயத்தை கருதி ஒரு தென்னங்கன்று நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள். தயவு செய்து விவாஸ், நீங்கள் எங்கே தென்னங்கன்று வாங்க போனாலும் சரி, இல்லை உங்கள் தோட்டத்தில் வேலையாட்கள் தென்னங்கன்று நட வந்தாலும் தென்னங்கன்னை தயவு செய்து இங்கே தூக்க விடாதுங்க. தென்னங்கன்னை இப்படி தான் பிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விவாஸ். அடுத்து தென்னங்கன்றுகளை கசக்க விடாதுங்க. இது 2வது கோட்பாடு. 3வது, தென்னங்கன்றுகளை வெயில் காலத்தில் படுக்க போடாதுங்க. இப்படி நீங்கள் படுக்க போட்டீங்கன்னு சொன்னால் அந்த வெயில் வந்து அந்த தென்னையினுடைய ஓலையை சுடும் போது இந்த குளோரோபில் டேமேஜ் ஆகும். இந்த பச்சையம் டேமேஜ் ஆனால் மற்ற கருகும். நமக்கு எப்படி தோல் முக்கியமோ அதே மாதிரி இந்த தோலை தயவு செய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, ஸ்க்ராட்ச் பண்ணாதுங்க, இது டேமேஜ் பண்ணாதுங்க, வெயிலில் காய போடாதுங்க. தென்னங்கன்னை இப்படி தான் பிடிக்கணும். அடுத்து தென்னங்கன்னை நடும்போது இப்படி கையை வைங்க. வச்சுட்டு ஒரு நல்ல பிளேடை எடுத்துருக்க. பிளேடை எடுத்து ஃபஸ்ட்டு இதை கிளிங்க. இந்த அடிமட்டத்தை கிழிச்சிட்டேன்னு சொன்னால் இப்படி அடிமட்டத்தை இந்த பையை மட்டும் கிழிச்சிருங்க. நீங்கள் எங்கே தென்னங்கன்று வாங்கினான்னு எனக்கிட்ட தென்னை வாங்கினேன்னு சொல்கிறதெல்லாம் முக்கியம். என்ன, தென்னங்கன்று வாங்கும்போது சார் சொன்ன மாதிரி அந்த பண்ணை நிரந்தரமான பண்ணையா தரமான பண்ணையா, நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம அதை வாங்குறது தகுதியாக இருக்குமா, ஏமாற்றம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தயவு செய்து ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி தகுதியான இடத்துல தென்னங்கன்னை வாங்குங்க. அப்படி வாங்கின பிறகு பாக்கெட்டு கண்ணை வாங்குங்க. இந்த அடிப்பகுதியை கிழிச்சிருங்க, கையை இப்படி வச்சிருங்க. அடுத்து அப்படியே பாக்கெட்டு உள்ளே கொண்டு போங்க மண்ணுக்குள்ளே. இப்போ அடுத்த ஒரு கண்ணை கூட நம்ம ஃபஸ்ட்டு நடுவும் போது கூட ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. அடுத்த கண்ணை நம்ம நடும்போது அதை பார்த்துருவோம். இதை மாதிரி நீங்கள் அந்த அடுத்த அதை மாதிரி நம்ம தென்னங்கன்றுகள் நடணும். இப்போ விவாஸ், நம்ம பசுமை பூமியில் என்னென்ன உரங்கள் வந்து தென்னங்கன்று நடும்போது தயவு செய்து, சில விவசாயிகள் உப்பு போடுறாங்க, சிலவங்க வேப்ப முன்னாக்கு போடுறாங்க, இதை மாதிரி நிறைய பொருட்கள் போடுறீங்க. ஆனால் பசுமை பூமி தென்னை நாட்டு மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு உரம் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது இந்த உரம் வந்து
நீங்கள் மற்ற விவசாயிகள் வேறு எங்கேயாவது தென்னங்கன்று வாங்குகிற விவசாயிகள் கூட எங்கள் பசுமை பூமி அழுகி இந்த தென்னை நாட்டு மருந்தை பயன்படுத்துங்க. இது வேர்க்கரையான் வராது, கன்று குருத்தல்கள் வராது, வளர்ச்சி நல்லா இருக்கும், மண்புழுக்களை சாகடிக்காது. இதில் முக்கியமான விஷயம் மண்புழுக்களை சாகடிக்காது. அடுத்து இங்கே பாருங்க, 100க்கு 100 எண்ணெய் எடுக்காத அருங்குருதி பிராண்டி வேப்ப முன்னாக்கு. அதாவது எண்ணெயை பார்த்தேன்னு சொன்னால் அந்த அசாட்ரிக்டின் அப்படியே இருக்கணும் சார். அந்த அசாட்ரிக்டின் எடுக்கக்கூடாது. அதாவது வேப்ப முன்னாக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் முந்திரி கொட்டை, புளியம் கொட்டை, தோல் இதை மாதிரி போடுவாங்க. அதில் எண்ணெய் இல்லாமல் அசாட்டின்னு சொல்லிட்டு அந்த வேதிப்பொருள் 0.0. தயவு செய்து விவசாய பெருமக்களே உரக்கடக்காரன்ட்ட ஏமாறாதுங்க. நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே கொட்டையை வாங்குங்க, நீங்களே பயன்படுத்துங்க. இல்லாட்டி நண்பகத்தன்மை மில்லில் போய் நீங்களே இருந்து வாங்கிட்டு வாங்க. இது பசுமை பூமியுடைய வேப்ப முன்னாக்கு. அடுத்து தென்னை நாட்டு மருந்தை பற்றி பேசிட்டோம். இது எதுக்கு போடணும்னு சொல்லிட்டோம். அடுத்து பசுமை பூமியால் தயாரிக்க ஒரு ஊட்டச்சத்து. அதாவது இங்கே பாருங்கள், இதில் 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் கடல் பாசியிலிருந்து செறிவூட்டப்பட்ட கடல் பாசியிலிருந்து, அதாவது சர்க்காசம், கியூமிக்கு, பல்விக்கு, இதை மாதிரி நிறைய பொருட்கள் இதில் கலந்துருக்கு. இது எல்லாமே இதில் ஒரு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள், நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸு இதெல்லாம் இதில் நிறைய இருக்கும். இந்த ஊட்டச்சத்து எல்லாம் இதில் நம்ம கலந்து இது அடியில் உரமாக போட்டிருக்கோம். இப்போ விவாஸ் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், தயவு செய்து சார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வியூ சார், சுரேஷ் சார். ஏன்னா சார் வெளியில் இருக்கார். இது கொஞ்சம் பல்ல போகுது. அதனால் கண்ணை கொஞ்சம் ஆழமாக வச்சுருக்கோம். மேடுபடுத்தி வைக்கலாம், ஏன்னா மழை காலம் மேடுபடுத்தி தான் வைக்கலாம். ஆனால் காற்றோ புயலோ அடிச்சிச்சுன்னா அது மரம் சாயும். அதனால் நான் ஒரு அடி டெப்த்தில் தான் வச்சுருக்கேன். பட் இதை பக்கத்தில் உள்ளவங்க இப்படி டெப்த்தில் இருக்கும்போது மழை காலங்களில் ஓவராக தண்ணி தேங்கலை, இது மஞ்சள் ஆயிரும். இதனுடைய மைனஸை சொல்கிறேன். தண்ணி அதிகமாக தேங்கி நின்னாலோ மஞ்சள் அடிக்கும். அதிக ஈரப்பதம் குழியில் தண்ணி தேங்கி நின்னால் கண்டிப்பாக மஞ்சள் அடிக்கும். அதனால் நீங்கள் அப்படி தண்ணி தேங்கலாம், தண்ணியை வடித்து வெளியேற்றுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இல்லாட்டி கண்ணை நம்ம மேலே தான் தூக்கி வைக்கணும். அப்படி தூக்கி வச்சா மஞ்சள் அடிக்காது. மழை காலங்களில் தண்ணி தேங்கலான பிரச்சனை வராது. ஆனால் இதுதான் ப்ராப்பரான மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஐயா எல்லாத்துக்கும் மேலே ஐயா 1 வருஷம் வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இது நான் உங்களுக்கு சொல்லலை, ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ மற்ற விவசாயிகளுக்கு சொல்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி தேங்காயினுடைய அடிப்பகுதி தெரியணும். இது ரொம்ப 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 முக்கியம். சில விவசாயிகள் என்ன பண்றாங்க, மூடிடுவாங்கல்ல, இந்த அளவுக்கு மூடுறாங்க சார். அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா சார், இப்ப நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்றை சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் நமக்கு தேவை. அதே மாதிரி அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. நல்லா புரிஞ்சுருங்க. ஆக்சிஜன் இல்லாட்டி இதுவும் செத்து போயிடும். நானும் புறம் தான், நீங்களும் புறம் தான், எல்லாமே புறம் தான். முதல் தேவை ஆக்சிஜன். அப்போ இந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிற வேறு இந்த இடத்துல தான் இருக்குது. இதை நீங்கள் இது வர போட்டின்னு சொன்னால் இதுக்கு சுவாசிக்கிற வேர்கள் தடப்படும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா சஃபோகேஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம், மூச்சு திணறும். அது உடனே அதோடைய வெளிப்பாடுகளை மஞ்சள் அடித்து இந்த ப்ராப்பர் குரோத்துக்கு பதிலாக ரிவர்ஸ் குரோத் ஆகி தேங்காய் அழுகி அப்படியே பட்டு போயிடும். சில இடங்களில் பட்டு போகாமல் இருந்தால் நம்ம 18 to 22 நாளைக்கு ஒருக்க இந்த இலை வரணும். எத்தனை நாளைக்கு ஒருக்க இலை வரணும்? இதுதான் இதனுடைய கேரக்டர். ஒரு இலை வரணும். அதாவது இப்போ நீங்கள் நடவு செய்திருந்து 45வது நாளில் புது குருத்து வரும். முதல் இதுதான் ப்ராப்பர். 45வது நாள் முதல் குருத்து வரும். அதுக்கப்புறம் 18 to 22 நாளைக்கு ஒருக்க ஒரு குருத்து வந்தே ஆகணும். எவரி ஒன்ஸ் மேக்ஸிமம் 8 in between 18 to 22 days எங்கு இது குருத்து வரணும். இது நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ நீங்கள் இந்த தேங்காய்க்கு மேலே சப்போஸ் மழை பெய்யுது, குழி தண்ணி பெருகிடுச்சு, தண்ணி மூடி நிற்கிது, இல்லாட்டி நீங்கள் வாய்க்கால் பாசனம் போடுவீங்க. இதுக்கு சொட்டு நீர் பாசனம் பெஸ்ட்டு. இல்லாட்டி நீங்கள் வாய்க்கால் பாசனம் போடுவீங்க, இந்த மண் எல்லாம் அப்படியே அடிச்சு இதில் வந்துடும். அப்படி நீங்கள் பண்ணால் தயவு செய்து அந்த மண்ணை எடுத்து வெளியேற்றுங்க. மண்ணை சுற்றி எடுத்துடணும். இது நிறைய விவசாயிகள் இப்போ எங்கள் ஏரியாவில் காற்று அதிகமான டைம் சார். இந்த டைம் அதுதான் நம்ம டெப்த்தில் வச்சுட்டோம். இல்லை, காற்று ஓவராக இருக்கும் நம்ம ஏரியாவில். இப்போ இந்த ஆடி மாதம் இன்னும் ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னை மரம் கீழே தரையத்துடும். அப்போ நீங்கள் இந்த டெப்த்தை மெயின்டைன் பண்ணுங்க. அப்படின்றப்ப காய் தெரியற மாதிரி வச்சோம்னா ஒன்றும் ஆகாது. மிதிச்சிட்டேன். அதுதான் இந்த மண் என்ன போட்டுதுன்னா மிதிச்சிட்டோம். இது நீங்க ஒரு வாரம் கழிச்சு புடுங்கினா கூட வராது.
நாளைக்கு பிடிச்சா நீங்க என்ன செய்யறதுன்னா தண்ணியை இப்ப உயிர் தண்ணி விடுறோம். இந்த பாருங்க உயிர் தண்ணி விடும்போது இப்படிதான் விடணும். இங்க பாருங்க நான் விடுதான் பாருங்க. இப்படி ஒரு 5-6 குடத்தை எடுத்து ஊத்திக்கிட்டு இந்த தண்ணி உள்ள பெருகுது பாருங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு கம்பை வச்சு இந்த ஒரு இதை வச்சு ஒரு மிதிங்க. ஒரு நல்லா ஒரு மிதிங்க. அப்ப 2-3 நாள் கழிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு இந்த ஈரத்தோட இது பண்ணா இறுகிறோம். மிதிக்கனால தப்பு இல்ல, மிதிக்கணும் நல்லது. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி காத்துலயோ இதுலயோ சாயாது. இப்ப வந்து மிதிச்சுன்னு சொன்னா இந்த ஈரத்துல மிதிச்சது காம்பாக்ட் ஆயிரும் தண்ணி. அதனால நீங்க என்ன பண்ணுன்னு சொன்னா ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க தண்ணி விட்டுருக்க. தண்ணி அதே மாதிரி நீங்க சொட்டு நீர் பாசனம் விட்டேன்னு சொன்னா சொட்டு நீர் வாய்க்கால் பாசனமா இருந்தா நீங்க வாரத்துக்கு 3 தண்ணி பாய்ங்க. சொட்டு நீர் பாசனமா இருந்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு 10 to 20 லிட்டர் தண்ணி நீங்க விட்டா போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓவர் தண்ணி நீங்க கொடுக்கவே கூடாது. சொட்டு நீருக்கு மட்டும். சொட்டு நீர் வாய்க்கால் பாசனத்தா இருந்தா நீங்க வாரத்துக்கு 2 தண்ணி. இந்த இருக்குல்ல பைப்பு, அந்த பைப் இருக்கு, அந்த லைன்ல அப்படியே வந்துரும். வந்துருங்க. வாய்க்கால கொண்டு வந்ததும் எக்காண்டை கொண்டு குளிய முறை. ஏன்னு சொன்னா இந்த மண்ணை பொறுத்தளவு நான் முதலே சொன்னீங்க பாருங்க, இந்த மண்ணை பொறுத்தளவு களி கிடையாது. சாண்டி கிளே லோம்னு சொல்ல களி கிடையாது. களி கலந்த ஒரு மண், மிக அற்புதமான மண். வெங்காயமா இருக்கட்டும், சப்போட்டாவா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், இல்லாட்டி சோளமா இருக்கட்டும், எந்த பயிருக்கு மாட்டு தீவன புல்லா இருக்கட்டும், அனைத்து பயிர்களுக்கும் எலுமிச்சைக்கு பெஸ்ட் சாயில் இது. அப்ப நீங்க என்ன சொன்னா அதிகமா தண்ணி விட விட இது ஈரத்தை ரொம்ப போத்துரும். அப்ப அந்த மண் கண்ணு வந்து அப்படியே மஞ்சள் அடிச்சிடும். ஆமா, அதனால நீங்க வந்து ஈரப்பதம் இல்லாம பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்து நீங்க இப்ப என்ன சொன்னா இது இப்ப தென்னங்கண்ணை நட்டு முடிச்சதும் ஒரு வாரம் கழிச்சதும் 15 நாள் கழிச்சதும் சூப்பர் பாஸ்பேட் 1/2 கிலோ ஒரு கலக்கு. ஏன்னா சூப்பர் பாஸ்பேட் வேர் வளர்ச்சிய வேகமா தூண்டும். சும்மா நீங்க சூப்பர் பாஸ்பேட் இருக்குன்னு வைங்களேன், இப்படி விட்டா போட்டா போதும். சூப்பர் பாஸ்பேட் ஒரு 1/2 கிலோ, 25 கிராம் போரேட்டு குருண மருந்து, போரேட்டு 10G, அதில் திமட்டு கம்பெனி நல்லா இருக்கும். அப்போ இந்த குருத்தல்கள் இதை மாதிரிப்பட்ட நோய்கள் வராது. ஏன்னா இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் எப்படி நம்ம பிறக்கிற குழந்தைய வந்து தாய் வந்து கேர் பண்ணுறாங்களோ அதை மாதிரி நீங்கள் இதை கேர் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது ப்ராப்பராக வளரும். புது வேறு இறங்கி வளர்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக இது பண்ண. அதுக்கு நீங்கள் ஒரு 1/2 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 25 கிராம் போரேட்டு குருண மருந்து, ஒரு 50 கிராம் யூரியா நீங்கள் இதை மாதிரி இங்கே போட்டுக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போவே தட்டைப்பயிர் மட்டும் ஒரு குடிக்கு ஒரு 20 கிராமோ இல்லாட்டி ஒரு 50 கிராமோ போட்டு தட்டைப்பயிர், அதாவது கவுப்பின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த சார் சொன்னார் நடைமுறையில தட்டாம்பயிர், பேச்சு வழக்கில் தட்டைப்பயிர். நீங்கள் சொல்ற தட்டைப்பயிர் அது எதுக்கு போடுறேன்னு சொன்னால், இப்போ நம்ம நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஆடி மாதம் காற்று அதிகமாக அடிக்கும், இருக்கிற ஈரப்பதத்தை காற்று அடிச்சிட்டு போயிடும். இது கண்ணும் அப்படி இப்படி இப்படி அசையும் போது அதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை வந்து அது கிரகிச்சு கொடுக்கும். தட்டைப்பயிர் வேர்முட்டு தாவரம் இதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த தென்னங்கன்று வேகமாக வளரும். விவசாய நான் சுருக்கமாக 2 ரத்தின சுருக்கமான சில கருத்துக்களை சொல்கிறேன். பசுமை பூமி உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் நம்ம செய்து கொடுப்போம். மரக்கன்றுகளாக இருக்கட்டும், தென்னையில் ஊடு பயிராக இருக்கட்டும், தென்னங்கன்றுகளாக இருக்கட்டும், இயற்கை உரங்களாக இருக்கட்டும், மண்புழு அனைத்தும் பசுமை பூமின்னு சொன்னால் விவசாயிகளுடைய நண்பன் அனைத்தையும் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2வது தென்னங்கன்று வளர்கிற விவசாய பெருமக்கள் தேங்காய்க்கு மேலே மண் வராமல் பாதுகாத்துருங்க. தண்ணியை காய்ச்சலும் பாய்ச்சலுமா கொடுங்க. அதிகமாக தண்ணியை கொடுத்துறாதுங்க. ஆரம்ப ஸ்டேஜில் குழிய மூடாமல் பாதுகாத்துருக்க. இதை மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னால் விவசாயி இந்த மண்ணு மிக மிக அற்புதமான மண்ணு, தென்னைக்கு ஏற்ற மண்ணு. ஆகையா இப்ப நம்ம இத பாருங்க 3வது தண்ணியை ஊத்துறோம். இத பாருங்க இதே ஊத்துங்க. இப்ப நம்ம இன்னும் வந்து 2 குடம் தண்ணியை ஊத்துறோம். ஊத்திட்டு விவாஸ் காலத்தினுடைய கட்டாயத்தை கரையால ரொம்ப நேரம் பேசுறான்னு உங்களுக்கு போர் அடிக்கும். எப்படி தென்னங்கன்று நடணும், எப்படி தேர்வு செய்யணும், தென்னங்கன்றுக்கு எப்படி உரம் வைக்கிறது, பராமரிக்கிறது எப்படி, எங்க தண்ணி பாய்க்கணும், எந்த முறையில் நடவு செய்யணும் எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டேன் விவாஸ். இப்போ இது காலத்தின் கட்டாயத்தை கருகிய விவாஸ். இப்போ அனைவரும் நம்முடைய முருகன் சாருக்கு திரும்பவும் நாம் நன்றி கூறி நாங்கள் பசுமை பூமியின் வாயிலாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.